நம்பிக்கை என்பது யாராலையும் தர முடியாது. அது நம்ம மனசுல தானா உருவாகணும். அதே மாதிரி மகிழ்ச்சி என்பது மத்தவங்க தந்தாலும் நம்ம மனசுல அது உண்மையா உருவாகணும். அப்பதான் நம்ம லைஃப் சந்தோஷமா இருக்கும். சோ எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா இருங்க. அதுக்கு தவறாம நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். For that, can we have our two judges on stage, please? Welcome sir. Hello. Hello. Actually, hair style ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் உண்மையிலே ஹேர் ஸ்டைல். போன வாரம் ஏதோ பெரிய கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி பெரிய பூ இருந்தது. இப்ப கொஞ்சம் திரும்புங்க, ஒரு பாம்பு பண்ணையே இருக்கு. எப்படி இதெல்லாம் நீங்க பின்றீங்க நீங்க? ஹேர் ட்ரெஸ்ஸர். உங்க கிண்டலுக்கு அளவே இல்ல. ஐயோ சார், நீங்க ஒரு நல்ல ஜோக்கா சொல்லி நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுங்க சார். இன்னைக்காவது நல்ல ஜோக் சொல்லுங்க சார், கேட்டிருக்கேன். ஒரு கார் ஹைவேல ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருந்தது. ஓவர் ஸ்பீட் போன உடனே நேர ஒரு சார்ஜென்ட் அது அப்படி நிறுத்திட்டாரு. ஏய், வெளியில வா, ஓவர் ஸ்பீட், லைசன்ஸ் எடு. லைசன்ஸ் இல்ல சார், நான் ஃபாரினரா? சரி, அப்படின்னா உன் விசா பாஸ்போர்ட்லாம் எடு. இல்ல சார், நான் கள்ளத்தோணில வந்துட்டேன். யோ, கள்ளத்தோணில வந்தியா? என்ன திமிர் இருந்தா இவ்வளவு வச்சுட்டு இந்த கார் இவ்வளவு வேகமா ஓட்டு போவையா அப்படின்னாரு. இல்ல சார், ஒரு பொண்ணோட டெட் பாடி இருக்கு, அந்த பயத்துல தான் இவ்வளவு வேகமா ஓட்டு. சரி, இது பெரிய கேஸ், டக்குன்னு போலீஸ் கூப்பிடு அப்படின்னு பண்ணிட்டு போலீஸ் வீண் வந்துட்டாங்க எல்லாரும். அதோட சார், கார்ல டிக்கில டெட் பாடி இருக்கு சார் அப்படின்னா. ஏய் வா, ஓபன் பண்ணு அப்படின்னா. ஓபன் பண்ண டிக்கு காலியா இருக்கு. சார், ஃபாரினர் சார், கள்ளத்தோணில வந்திருக்கான் சார். நீங்க வேற, நான் உள்ளூர்காரன் சார், தேனாம்பேட்டை ராமசாமி ஸ்ட்ரீட்ல இருக்கேன் சார். லைசன்ஸ் காட்ட சொல்லுங்க, லைசன்ஸ் காட்ட சொல்லுங்க. எடுத்து லைசன்ஸ் காட்டினா பார்த்தா தேனாம்பேட்டை ராமசாமி ஸ்ட்ரீட்ல இருக்கு. ஏன் இப்படி வளர்றேன் சார்? இது மட்டும் இல்ல சார், இப்ப கேளுங்களேன், நான் ஓவர் ஸ்பீடு போறேன்னு கூட சொல்லுவாரு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சீஃப் கெஸ்ட் யார்? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சீஃப் கெஸ்ட் இவர் ஒரு கவிஞர். அதுலயும் எப்படின்னா, இப்ப உள்ள லேட்டஸ்ட் அத்தனை படங்கள்லயும் மொத்த பாட்டு எழுதியிருக்கிறவர். இவரை பத்தி இன்னொன்னு சொல்லணும்னாக்கா, இப்பத்து யூத்காக ஒரு தேசிய கீதம் மாதிரி ஒன்னு எழுதியிருக்காரு. டேடி மம்மி வீட்டில் இல்ல, தடப்போட யாருமே. இப்ப சொல்லு யாருமே. ஓகே, நம்ம கெஸ்ட் யாருன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் அவரை வெல்கம் பண்றேன், நீங்க உங்க சீட்டுக்கு போங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்டா தி கிரேட் லிரிக் ரைட்டர் விவேக் அவர்கள் தான் சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஹலோ சார், வெல்கம் டு அவர் ஷோ. வணக்கம் சாண்ட்ரா. வணக்கம் சார். சார், இதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியை நீங்க பாத்திருக்கீங்களா? என்ன ஒப்பீனியன் உங்களுக்கு? நிஜமாவே இந்த நிகழ்ச்சியை பார்க்காம யாருமே தமிழ்நாட்டில் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களையும் நகைச்சுவை உணர்வுள்ளவர்களாக மாற்றுகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. ஒரு மனுஷனுக்கு கை இல்ல கால் இல்லைன்னா அது ஒரு பெரிய ஊனம் கிடையாது. அவன் முகத்துல சிரிப்பு இல்லைன்னா தான் அது பெரிய ஊனம். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆரோக்கியமானவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிற இந்த அசத்த போவது யார் நிகழ்ச்சியை நான் எனக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நிச்சயமா பாக்குறது உண்டு. அப்புறம் முக்கியமா இந்த நிகழ்ச்சியை பத்தி ஒண்ணு சொல்லணும்னா, இந்த நிகழ்ச்சியை பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு பேச்சாளர் சொன்னாரு, முதல்ல ஒரு 20-25 ஜோக்கு கைவசம் எடுத்துக்கிட்டு நம்ம வெளியில போனோம்னா ஒவ்வொரு ஊர்லயா பேசி கைத்தட்டல் வாங்கிட்டு வந்துடலாம். இப்ப இந்த அசத்த போவது யாரு பசங்க வந்துட்ட பிறகு ஒரு ஜோக்க கூட சொல்ல முடியல. போன வாரம் மதுரை முத்து சொல்லிட்டாரு, கோவை குணா சொல்லிட்டாரு, அப்படியும் பயமுறுத்துறாங்க அப்படின்னாரு. இப்படி ஒவ்வொரு பேச்சாளரையும் புதிதாக சிந்திக்க வேண்டும் தினந்தோறும் என்று ஒரு புத்துணர்ச்சி ஊட்டுகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக அசத்த போவது யார் நிகழ்ச்சி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ சார். நீங்க நிறைய சக்சஸ்ஃபுல்லான மூவிஸுக்கு பாட்டு எழுதி இருக்கீங்க, எல்லாமே சூப்பர் ஹிட் தான்.
இப்போ உங்களோட கரண்ட் ஒர்க்ஸ் இதெல்லாம்? கந்தசாமியினுடைய பாடல்களுடைய மகத்தான வெற்றிக்கு பிறகு நிறைய பாடல்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஈரம்லயும் எல்லா பாடல்களும் நான் எழுதினேன். பிக்சர்ஸோட வேட்டைக்காரன் படத்துல வந்து சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததுங்கிற பாடல் எழுதியிருக்கேன். குட்டி படத்துல 4 பாடல்கள் எழுதியிருக்கேன். அடுத்து தொடர்ந்து சிங்கம் படத்துல எழுதியிருக்கேன், தில்லாலங்கடி படத்துல எழுதியிருக்கேன், சிங்கம் புலி, கச்சேரி ஆரம்பம், ரவுத்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கந்தக்கோட்டை, தம்பிக்கோட்டைன்னு சொல்லிட்டு இப்படி வந்து பல படங்களுக்கு நான் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், உங்களோட ஃபோர்த்கமிங் சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அசத்துறதுக்காக நிறைய அசத்தல் மன்னர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ தட்ஸ் யுவர் ஸ்பெஷல் சீட். ஷோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. முதலாவதா வந்து அசத்த போற அசத்தல் மன்னன் மதுரை முத்து. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்.